ஹாய், ஐம் டாக்டர் சுரேஷ் ஃப்ரம் கோயம்புத்தூர். கோவையிலேருந்து உங்கள் சுரேஷ் பேசிட்டு. கடந்த ஒரு வாரமாக கொஞ்சம் வீடியோவில் வர முடியல, கொஞ்சம் அப்டேட்ஸ் கொடுக்க முடியல. காரணம் வந்து நிறைய விஷயங்களை நம்ம இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸு கொண்டு போகணுங்கிற ஒரு முயற்சியில் நிறைய இண்டஸ்ட்ரியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு தேடல் இருந்துச்சு. அந்த தேடலுடைய அந்த ஒரு கூட்டு முயற்சியும் நம்ம தேடி கண்டுபிடிச்ச சில விஷயங்களையும் தான் இந்த வீடியோவில் நம்ம கொடுக்க போகிறோம். கட்டாயமாக இதுக்கப்புறம் கொடுக்க போகிற இந்த சீக்வன்ஸ் ஆஃப் வீடியோஸ் டெஃபினட்டாக எதிர்காலத்தில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு டெப்ளாயபிள் இன்ஜினியர் தேவை. எம்ப்ளாயபிள் இன்ஜினியர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏன்னா எல்லோரும் வேலை தேடி வேலை கிடைச்சா போதுங்கிறது எம்ப்ளாயபிள் இன்ஜினியர். டெப்ளாயபிள் இன்ஜினியர் அப்படின்னா ஒரு கம்பெனிக்குள்ளே போனவுடனே வேலை செய்ய தயாராக இருக்கிற இன்ஜினியர். இப்போ கம்பெனி யாரை வந்து கேட்குது அப்படின்னு கேட்டால், என் கம்பெனிக்குள்ளே வந்து நான் ட்ரைனிங் கொடுத்து அவங்கள ட்ரெயின் பண்ணி அதுக்கு ஒரு 6 மாதம் நாங்கள் செலவு பண்ணி அதுக்காக ஒரு ஸ்டைஃபண்டெல்லாம் கொடுத்து இல்லை சேலரிலாம் கொடுத்து அவர் 6 மாதத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ஆளாகி எங்கள் கம்பெனிக்கு ஒரு லாபம் கொடுக்கறத விட, வரும்பொழுதே அவர் எங்கள் கம்பெனிக்கு என்ன தேவைன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்கில்லோட உள்ளே வராரா, அதுதான் டெப்ளாயபிள் இன்ஜினியர் அப்படிங்கிறது. இந்த டெப்ளாயபிள் இன்ஜினியர்ஸை வந்து எல்லா கம்பெனியும் இன்றைக்கி தேடிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து இன்றைக்கி நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 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 12 கம்பெனி நம்ம வந்து ஒரு அலசல் நம்ம பண்ணோம். அந்த ஹெச்ஆர்ஸ்ட்டை பேசணும், அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம தேர்ந்தெடுக்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் வந்து எடுக்கிறாங்க, எப்படிலாம் வந்து ஒரு மாணவர்களுடைய வந்து அவங்க செலெக்ஷன் ப்ராசஸில் வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து நமக்கு பார்க்கும்பொழுது, இப்போது இதெல்லாம் படிக்கணும் இல்லையா? இப்போ ஒரு கம்பெனிக்கு போகணும் அப்படின்னா என்ன மாதிரி ஸ்கில் செட் கோர்சஸ் நமக்கு தேவை அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் வந்து நான் ஒரு ரிப்போர்ட் ஒன்று படிச்சிருந்தேன். இந்த ரிப்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கூட ஒரு வீடியோவில் கொடுத்துருந்தேன். இனி வரக்கூடிய ஃப்யூச்சர் ஜாப்ஸ் கட்டாயமாக எலக்ட்ரானிக்ஸ் ஓரியன்டான ஜாப்ஸும், எலக்ட்ரிக்கலில் குறிப்பாக க்ரீன் டெக்னாலஜி அப்படிங்கிற பாயிண்ட், அதாவது இப்படி ஜாபையே க்ரீன் ஜாப் அப்படின்னு மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி நம்ம போயிட்டுருக்கிறோம். அதுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு மாணவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது வெரி லீஸ்ட் கடந்த 10 ஆண்டு காலமாக சரியான ஒரு ஸ்கில் செட் ரெக்யர்மெண்ட்டோட சரியான ஒரு ஃபண்டமெண்டல் இல்லாமல் வழிவந்த மாணவர்கள் தான் அதிகம். அப்படி ஒரு மாணவர்களில் தான் இன்றைக்கி வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து தேடி வலை வீசி தேடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் சரியான ஒரு மாணவர்கள் கிடைக்கிறாங்களான்ற சராசரியான கல்லூரிகளில் கிடைப்பது இல்லை அப்படிங்கிறது அவங்களுடைய ரிப்போர்ட். ஆனால் இந்த மாதிரி இடங்களை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு யார் அவங்க தேடி போகிறாங்க அப்படின்னா, குறிப்பாக ஐஐடிஸ், என்ஐடிஸ் அல்லது மிக பிரபலமான கல்லூரிகளில் இருக்கக்கூடிய அந்த க்ரீமி லெவல் பீப்புள்ஸ் தான் இதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அந்த ரிப்போர்ட் வந்து சொல்லுது. சரி, இப்போலாம் தேடும்போது இது சராசரி மாணவர்களுக்கு போய் சேரணும், எல்லா கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த ஸ்கில் செட் வேணும் அப்படிங்கிற பாயிண்ட் வருகின்ற பொழுது தான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, இந்த ஸ்கில் செட் டெவலப்மெண்ட்டை நம்ம படிக்கக்கூடிய கரிக்குலம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது வந்து நம்ம படித்து தான் ஆகணும், அதில் நம்ம எஸ்கேப் ஆக முடியாது. அதை தாண்டி ஸ்கில் செட் ரெக்யர்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம வளர்த்துக்குவதற்கு இப்போ நம்ம தேடி அலசும் போது 2 விதமான ஸ்கில் செட்டை மிக அருமையாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய கோயம்புத்தூரில் த பெஸ்ட் ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் ஆனால் அந்த ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அதுக்கான சர்டிஃபிகேஷன்ஸை எடுத்துக்கிட்டு நீங்கள் கொண்டு போகணும். அதாவது இது வந்து ஒரு மாட்ரேட் அமௌண்ட் ஆஃப் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுக்குறவங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர். இதுக்கு அடுத்தது அதிகபட்சமாக ஃபீஸ் எனக்கு, அதாவது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே என்னால் ஃபீஸ் பண்ண முடியும், பட் நான் குவாலிட்டியாக பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்கில் சர்டிஃபிகேஷன் கோர்ஸஸை நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கும் பண்ணலாம். அதே ஸ்கில் சர்டிஃபிகேஷன் கோர்ஸஸை ஒரு 5000 ரூபாய்க்கும் பண்ணலாம். அதே ஸ்கில் சர்டிஃபிகேஷன் கோர்ஸஸை ஒரு 10,000 ரூபாய்க்கும் பண்ணலாம். அதே ஸ்கில் சர்டிஃபிகேஷன் கோர்ஸஸை 2.5 லட்சத்துக்கும் பண்ணலாம். இப்போது இந்த ஸ்கில் சர்டிஃபிகேஷன் நம்ம எந்த லெவலில் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதும், யாருக்கு அது தேவை அப்படிங்கிறதும், எந்த சூழலையும் நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறதும், நம்ம கற்றுக்கூடிய ஆர்வம் தான் இந்த வந்து விஷயங்களை உங்களுக்கு பில்ட் பண்ணுது. இப்போ இந்த புரிதல் வரும்போது அடிப்படையாக சில விஷயங்களை கற்றுக்கிட்டு அதில் நம்ம ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணிக்கிட்டு அதில் நம்ம சர்டிஃபிகேஷன்ஸ் வாங்கிக்கிட்டு நம்ம வளர்த்து கொள்ளும்போது நம்ம ப்ரொஃபைல் வித்தியாசமாக பார்க்கப்படுகிறது. அப்படி வித்தியாசமாக பார்க்கப்படுகின்ற அந்த ப்ரொஃபைலுக்கான வேல்யூ ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இது சாதாரண கம்பெனியிலிருந்து மிகப்பெரிய எம்என்சி டாப் லெவல் கம்பெனிஸ்லேயும், இன்னும் சொல்லப்போனால் ஒரு சராசரியாக 20,000 சம்பளத்திலேருந்து மாதம் ஒன்றுக்கு 4 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு கூட இதில் மிகப்பெரிய ஒரு ஜாப் மார்க்கெட் இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது க்ரீன் டெக்னாலஜிஸ் பேஸ் பண்ணி இன்றைக்கி வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் இன்றைக்கி விஸ்வரூபம் எடுக்க போகுது. அடுத்தது ட்ரோன் டெக்னாலஜி அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் வித்தியாசமாக வரப்போகுது.
இந்த 2 பார்ட்டை வந்து இன்னைக்கு லேண்ட் ரோட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து இதை பெங்களூர்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த லேண்ட் ரோட்டிக்ஸ்க்கான பிரான்ச் ஆஃபீஸ் அப்படிங்கிறது நம்ம கோயம்புத்தூரில் இருக்குது. இந்த லேண்ட் ரோட்டிக்ஸ்க்கான இந்த பிரான்ச் ஆஃபீஸ் வெஹிக்கல் டிசைன் அப்படிங்கிற ஒரு பார்ட்டில் ஒரு ஸ்கில் கோர்சஸ் ஒரு 5 நாளுக்கு ஒரு கோர்ஸ் நீங்கள் ஃபண்டமெண்டல் கோர்ஸ் நீங்கள் எடுக்கலாம். அதை தாண்டி அது அட்வான்ஸ் லெவலில் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நீங்கள் உயர்த்திக்கிட்டு போகலாம். அதே மாதிரி ஒரு ட்ரோன் எப்படி டிசைன் பண்ணுறது, ஒரு ட்ரோன் டெக்னாலஜி, ஒரு ட்ரோன் வந்து இன்றைக்கி வந்து வரக்கூடிய இந்த சமுதாயத்தில் ட்ரோன் வந்து மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்க போகுது. அது வந்து சராசரி மனிதர்களுக்கும் போய் சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த விவசாயத்துறையிலேருந்து இராணுவத்துறை வரைக்கும் மெடிக்கல் துறையிலேருந்து எல்லா துறையிலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா மாறப்போகுது. இந்த ட்ரோன் டிசைனை எப்படி நம்ம ஃபண்டமெண்டலாக கற்றுக்கிறது, இது 2 தான் மெயினாக இந்த கோர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுடைய ஒரு அடிப்படையாக அமைய போகுது அப்படிங்கக்கூடிய பாயிண்ட். இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் அப்படிங்கும்போது நாட் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் அப்படின்னா க்ரீன் டெக்னாலஜி, க்ளீன் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் வந்துடும். அப்போ க்ரீன் பில்டிங், இனி வரக்கூடிய பில்டிங் எல்லாம் க்ரீன் பில்டிங்காக எப்படி மாற்றுறது, இந்த மாதிரியான சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த 17 விதமான கோல்ஸ் நோக்கி இன்ஜினியரிங் அமையணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக ஒரு செட் ஆஃப் ஸ்கில் கோர்சஸ் நம்ம டெவலப் பண்ணியிருக்கிறோம். இந்த செட் ஆஃப் ஸ்கில் கோர்சஸ் நம்ம கோத்ரூ பண்ணி பார்க்கும்போது டெஃபினட்டாக இது ஒரு இன்ஜினியருக்கு ஒரு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கும் அப்படிங்கக்கூடிய விஷயங்களை கோத்ரூ பண்ணதுக்கு அப்புறம் தான் இதை உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியில் தான் இந்த வீடியோவில் நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம். அப்படி வரும்போது இந்த கோர்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 5 நாளைக்கு இந்த கோர்ஸ் நமக்கு நடக்க போகுது. இந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்டார்டிங் ஒரு ப்ரஷ்அப் கோர்ஸாக நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மாணவர் வந்து வெறும் 200 ரூபா அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் வந்து இதை வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. 200 ரூபானா ரொம்ப சீப்பாக தானே இருக்குது, இதில் என்னடா சொல்லி கொடுத்துட போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் கட்டாயமாக ஃபண்டமெண்டலாக நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ நடந்ததுக்குன்னு சொல்லி ஒரு பெரிய கம்பெனி நிறுவனம், ஒரு கம்பெனி, நான் கம்பெனியோட பேரை சொல்ல ஆசைப்படலை, ஒரு கம்பெனி வந்து ஒரு பெரிய காலேஜ், கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய மிகப்பெரிய காலேஜோட பேரையும் நாங்கள் சொல்ல ஆசைப்படலை, ஒரு இன்டர்வியூ ப்ராசஸில் சராசரியாக ஒரு மாணவரிடம் ஒரு பேசிக்கான கொஸ்டின் கேட்கப்படாது, டயோட் எந்த கண்டிஷனில் ஆன் ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு ஒரு மாணவர் கொடுத்த பதில் ரொம்ப வேடிக்கையாக இருந்ததாக அந்த ஹெச்ஆர் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணணும், அப்புறம் ஆன் பண்ணணுங்கக்கூடிய ஒரு ஆன்சரை சொன்னதாகவும், அந்த ஒரு எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு போடியர் டயக்ராம், அதாவது படித்தவங்களுக்கு கொஞ்சம் தெரியும், போடியர் டயக்ராம் அப்படிங்கிற ஒரு டயக்ராமில் எக்ஸ் ஆக்சிஸில் என்ன எடுப்பீங்க, ஒய் ஆக்சிஸில் என்ன எடுப்பீங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை கேட்கின்ற பொழுது எக்ஸ் ஆக்சிஸில் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எடுப்போம், ஒய் ஆக்சிஸ் வந்து ஒய் எடுப்போம் கூடிய மாணவனுடைய பதில் இது. அதாவது கோவையில் சிறந்த கல்லூரியின் பார்க்கப்படுகின்ற கல்லூரியிலிருந்து வந்த ஒரு ஆன்சராக ஒரு ஹெச்ஆர் நம்மகிட்ட சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இன்னும் நீங்கள் கீழே இருக்கக்கூடிய கல்லூரிகளில் இது எந்த அளவுக்கு வந்து மாணவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது பார்க்கும்போது கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டால் கடந்த 10 வருஷமாக நம்ம இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்லாம் மறந்துட்டோம். எல்லாருடைய மனநிலையும் என்ன இருக்குன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சயின்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு அதிகபட்ச திங்கிங், உண்மையிலே ஒரு நல்ல திங்கிங், அதை நோக்கிய தேடல் அதிகமாக இருக்கிறத தவிர ஃபண்டமெண்டலில் போட்ட விட்டுட்டு தேடி நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறது அந்த ஹெச்ஆருடைய கேள்வியாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த வெஹிக்கிள், க்ரீன் டெக்னாலஜி இதெல்லாம் வளர்ந்து வருகின்ற பொழுது கண்டிப்பாக இந்த மாதிரியான ஃபண்டமெண்டல் ஸ்கில் செட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது மாணவர்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற அந்த ஒரு முறையில் தான் இந்த தேடலை நம்ம ஆரம்பித்தோம். அந்த தேடலுடைய முடிவில் தான் இந்த லேண்ட் ரோட்டிக்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி வந்து ஒரு ஸ்கில் செட் டெவலப்மெண்ட் கோர்சஸ் வந்து கொடுக்குறாங்க. இதை யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு கேட்டால், ஒரு அதை ஒரு நல்ல வித்தியாசமான விஷயங்களை நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக கற்றுக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கலாம். யாரெல்லாம் நான் வேலை தேடி எங்கேயாவது இடத்துல ஒரு வேலையில் போய் இப்போ செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வேலை தேடிட்டு இருக்கிற ஜாப் சீக்கர்ஸ் இந்த ஸ்கில்ஸ், இந்த விஷயங்களை கற்றுக்கலாம். இப்போ வந்து பைக் மெக்கானிக்ஸாக இருக்கிறாங்க இல்லையா, கரண்ட்டாக இப்போ இருக்கக்கூடிய பைக்ஸை இவி கான்செப்டில் மாறக்கூடிய ஒரு பேசிக் பைக் மெக்கானிக்ஸ் இந்த மாதிரி கோர்ஸை கற்றுக்கலாம். ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், நான் இவி பேஸ்டு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் போடணும், இல்லை வந்து நான் வந்து ஒரு சர்வீஸ் சென்டர் நான் வந்து கொண்டு வரணும், இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு ஸ்டார்ட் அப் எடுக்கிறவங்க, இல்லை அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு வந்து நான் வெஹிக்கிளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள், இவியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய அனைத்து மாணவர்கள், இது எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் சரி, டிபார்ட்மெண்ட் சரி, இன்னும் யார் வேணும்னாலும் இதை எளிமையாக கற்றுக்க முடியும். இதுக்கு அடிப்படை தேவை +2ல் நீங்கள் ஒழுங்காக மேக்ஸையும் ஃபிசிக்ஸையும் ஓரளவுக்கு படித்திருந்தால் போதுமானது. இந்த ப்ரஷ்அப் கோர்ஸை 5 நாட்களுக்கு நடத்துகிறாங்க. இது முழுக்க ஈவினிங் ஹவர்ஸில் ஒரு 2 மணி நேரம் நீங்கள் செலவு பண்ணாலே ஒரு வாரத்தில்
இது சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும், அதாவது ஈவினா என்ன, அது இந்தியாவில் என்ன பண்ணுது, இந்தியாவில் அதுக்கான வழிகள், அதை வந்து அதை எந்த அளவுக்கு டெவலப் ஆக போகுது, எவ்வளோ முதலீடுகள் இருக்குது, எப்படி இதை நம்ம கற்றுக்கலாம், நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் நடக்குது, ஒரு மோட்டார் டிசைன்லேருந்து கன்வெர்ட்டர் டிசைன்லேருந்து சார்ஜிங் ஸ்டேஷனுங்கிற ஒரு பாயிண்ட்லேருந்து பேட்டரி மேனேஜ்மெண்ட்லேருந்து அனைத்து விஷயங்களையும் ஒரு ப்ரஷ்அப் கோர்சஸாக கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்கில் சென்டர் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த ஸ்கில் சென்டருடைய டீட்டெயில்ஸை என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது கூடவே ஒரு லிங்க்கும் நான் அனுப்புகிறேன். இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் அந்த கூகுள் ஃபார்மையும் அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா கட்டாயமாக இந்த கோர்ஸ் உங்களை ஒரு படி நீங்கள் நார்மலாக படித்து டிகிரி வாங்குகிற டிகிரியோட ஒரு ஆடட் வேல்யூவாக இந்த விஷயம் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத மனப்பூர்வமாக நம்ம நம்புகிறோம். அதை அவங்களுடைய அந்த சிலபஸ், அவங்க கொடுத்துருக்க ஸ்கீம்ஸ் எல்லாம் டீட்டெயிலாக நம்ம படித்து பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம சேனலில் இதை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டோம். ஸோ உங்களுக்கே தெரியும், நம்ம சேனலில் ஒரு விஷயம் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் லைக் தட் பேசிட்டு நல்ல பேர் வாங்கணுங்கிற ஒரு காரணத்தை தாண்டி எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு ஏழை மாணவருக்கு ஒரு நல்லது நடக்கிறவங்க ஒரு நோக்கத்தோடு நம்ம சேனல் போயிட்டு இருக்கிறவங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்குமே தெரியும். அந்த விதத்தில் இது கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு நாலேஜை உங்களுக்கு கொடுக்குங்கிற நம்பிக்கையோட இன்னும் பல தகவல்கள் இதை தொடர்ந்து வரப்போகுது. இந்த மாடியூலில் என்னெல்லாம் கவர் பண்ண போகிறாங்க, எப்படி கவர் பண்ண போகிறாங்கிறத அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். தொடர்ந்து பேசும் மனிதர்கள் உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் இதயத்திலும். நன்றி.